நேற்றைய தினம் எண்விளக்கம் பற்றி படித்த நாங்கள். அப்ப எண்களுக்கும் எழுத்துக்களுக்கும் தொடர்பு பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேணும். இப்ப எண் என்பது இலக்கம், கணிப்புகள். எழுத்து என்பது எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்க முடியும். சொற்கள் என்பது மனதில் எழுகின்ற கருத்துக்கள். எண் என்பது கணிப்புகள். அப்ப எங்களுக்கு இரண்டும் தேவை, கணிப்பும் தேவை. ஏனென்றால் நாளாந்தம் நாள் ஓடிக்கொண்டே இருக்குது. அப்ப கணிப்பு தேவை. அதே நேரம் எங்களோட மனதில் தோன்ற எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு எழுத்துக்கள் தேவை. அதனால்தான் எண்ணும் எழுத்தும் கண்ணின தகும் என சொல்லப்பட்டது. நாங்கள் இப்ப எண் விளக்கம் பற்றி படித்த நாங்கள். இந்த எண்களை அதாவது எண் சட்டத்தில பூர்த்தியாக்குவது பற்றியும் பார்த்த நாங்கள். இந்த 15வது கேள்வியில பின்வரும் எண் சட்டத்தில் குறிப்பிடப்படும் எண்ணை எழுத்தில் எழுதுக. அப்ப இதுல எண்ண எழுத்தில் எழுத சொல்லி கேட்டிருக்கிறது. எண் என்பது இலக்கங்களை கொண்டு எழுதுவது. இப்ப எங்களுக்கு தெரியும், இலக்கங்கள் நாங்கள் இந்திய அரேபிய இலக்கங்கள் தான் இப்ப பாவனையில இருக்கின்றது. அது இலகுவாக இருப்பதாக, அதாவது ஒன்றிலிருந்து நாங்க எண்களை படிக்கின்ற போது ஒன்றில இருந்து 9 வரையிலான எண்களை படிக்கின்றோம். அதோட 0 இருக்கின்றது, அது மேல வரலாம் அல்லது கீழே வரலாம். இந்த 10 இலக்கங்களையும் தான் பயன்படுத்தி எண்களை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். இப்போ 1, 2, 3, 4 என்பது இயற்கை எண்கள். அதாவது ஒரு எண்ணுக்கும் அடுத்த எண்ணுக்கும் இடையில 1 வித்தியாசம். அப்ப அதாவது 1 கூடுதோ சக 1 ஒரு வித்தியாசம். அப்ப இந்த எண்களை இயற்கை எண் என்று சொல்றது. இந்த எண்களை 1ல இருந்து 9 வரையிலான எண்களை இலக்கங்களை ஓர் இலக்க எண் என்று சொல்றது. அது அப்ப 1ல இருந்து 9 வரையில ஓர் இலக்க எண். அடுத்தது 10ல இருந்து 99 வரையில ஈரிலக்க எண். 100ல இருந்து 999 வரையில மூவிலக்க எண். 1000ல இருந்து 9999 வரையில 4 இலக்க எண். இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இந்த 4 இலக்க என்பதில ஓரளவுக்கு தெளிவாக தெரிந்தால் போதுமானது. அப்ப இலக்கங்களை பயன்படுத்தித்தான் எண்களை வெளிப்படுத்தப்படுகின்றது. எழுத்துக்களை பயன்படுத்தித்தான் சொற்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஓரெழுத்திலையும் சொல்லி இருக்கு, ஓர் இலக்கத்திலே மண் இருக்கு. இப்ப 3 என்பது ஓர் இலக்கம், இலக்கம் எனவும் சொல்லலாம், எண் எனவும் சொல்லலாம். 33 என்பது ஈரிலக்க எண் என்றும் சொல்லலாம், 33 எண் எனவும் சொல்லலாம். அப்ப இலக்கம் எண் என்பதற்கும் ஓர் இலக்கம், ஈரிலக்கம், மூவிலக்கம், 4 இலக்கம் என்பதற்கும் எழுத்துக்கள்ல ஓரெழுத்து, ஈரெழுத்து, மூவெழுத்து சொற்களுக்கும் உங்களுக்கு தொடர்பு விளங்குகின்றது. இந்த சொற்களை எழுதுகிற முறையிலையும் இலக்கங்களை குறிப்பிடுகின்ற முறையிலையும் இடம்பலம் வித்தியாசம் இருப்பதை பற்றி நாங்கள் பார்த்த நாங்கள். இப்ப சொற்கள் என்றால் அம்மா என்பதை நாங்கள் இடமிருந்து வலமாக எழுதுகிறோம். பசு என்பதை இடமிருந்து வலமாக எழுதுகிறோம். நா என்பதை நாக்கு, நா என்பதை இடமிருந்து வலமாக எழுதுகிறோம். பாருங்கோ, இது 3 எழுத்துக்களால சொல், இது ஈரெழுத்து சொல், இது ஓரெழுத்து சொல். அப்ப நாங்கள் இடது பக்கத்தில இருந்து வலது பக்கம் நோக்கி எழுதுகிறோம். இதுல ஒரு தவறும் இல்லை. அப்ப அம்மா என்பது ஆனாக்கு கிளப்பானா வருது, பசு வரைக்கும், பசுக்கள் நாக்கு வருது.
இப்ப இலக்கங்களை எழுதுற போது இதே மாதிரி 3 இலக்கத்தை எழுதி பார்ப்போம். இப்ப பாருங்க, 348, 26, 9 இப்படியே நாங்க இலக்கங்கள் எழுதுவது தவறு. ஆனா இப்படித்தான் நாங்க எழுதுறோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் இடமிருந்து வரமாகத்தான் எழுதி பழகி இருக்குது. ஆனா இலக்கங்களை எழுதுற போது, அதாவது முதலாவது, இரண்டாவது, மூன்றாவதாக மூவிலக்கம் என்றால் 348, 26 என்றால் ஒன்றுக்கள் இடத்துல 6, 10க்கள் இடத்துல 2, 9 என்றால் ஒன்றுக்கள் இடத்துல 9. இப்படித்தான் இலக்கங்களை எழுத வேண்டும். ஆனால் எங்களுக்கு பயிற்சித்தாள்கள்ல நாங்கள் இடமிருந்து பலமாகத்தான் இப்படி எழுதி பழகி இருக்கிறோம். அப்ப இப்படி எழுதுவது தவறில்லை. அப்ப இதை கணிப்புகளாக செய்கின்ற போது இப்படித்தான் எழுத வேண்டும் என்றதை நீங்க தெரிந்து கொண்டால் சரி. இப்ப நான் முதல்ல இது தவறு என்று சொன்னேன். ஆனா இப்படித்தான் இப்படி எழுதப்படுகின்றதே. ஆனபடியால் இப்படி எழுதுங்கள். ஆனா கணிப்பு செய்கிற போது நாங்கள் இப்படித்தான் எழுத வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எப்போ இடமிருந்து வரமாகத்தான் சொற்களை எழுதுகிறோம், எழுத்துக்களை. அப்ப இதுல 2 இடைவெளியை விட்டு விட்டு எழுதுறது அழகு இல்லை. இப்ப சைவ 9 என்ற உடனே இப்ப ஒரு சதுர கொப்பி இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்க. அதுல 9 மாணவர்கள் என்ற உடனே நீங்கள் 1, 2, 3 இதுல 9 என்று எழுதக்கூடாது. 9 இங்கதான் எழுதணும். 9 மாணவர்கள், ஒரு எழுத்தாக ஒரு எழுத்து எழுதுங்க. 9 மாணவர்கள். அதை விட்டு இங்க சண்டை விட்டால் ஏன் எத்தனையோ பிள்ளைலாம் தானே, எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்கள் இடமிருந்து வரமாக எழுதிக்க 9 என்பதை முதல் தான் எழுதுறோம். 36 மாணவர் என்றால் அதையும் முன்னுக்கு தான் எழுதுறோம். 36 மாணவர்கள். 128 மாணவர் என்றால் அதையும் இப்படித்தான் எழுதுறோம். அப்ப எழுதுகின்ற போது இப்படி குறிக்கலாம். ஆனால் கணிக்கின்ற போது சரியாக பலமிருந்து இடமாக கணிக்க வேண்டும். உங்களுக்கு நல்லா புரிந்து கொண்டால் சரி. அடுத்த பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆங்கில, சிங்கள, தமிழ் மொழி எங்கட நாட்டில் இருக்கின்றது. இந்த மொழிகள் எல்லாம் இடமிருந்து பலமாகத்தான் நாங்கள் எழுதுகிறோம் சொற்களை. அதாவது இந்த மொழியில் எழுதுகிற போது இடமிருந்து பலமாக எழுதுகிறோம், இப்படியாக எழுதுகிறோம். இப்ப ஒரு சொல்லை இந்த அளவோட நிப்பாட்டி விட்டோம், முடிந்தது, பந்தி முடிந்தது. அப்ப ஆரம்பித்தது இங்க, முடிந்தது இங்க. அப்ப இடமிருந்து பலமாக எழுதுறோம். சொற்களை கொண்டு ஒரு, அதாவது வாக்கியங்கள் பந்தியாகின்றது. எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் வருது, சொற்கள் சேர்ந்து வாக்கியம் வருது, வாக்கியங்கள் சேர்ந்து பந்தி வரும் போது ஒரு பந்தி ஆரம்பித்தது இங்க, முடிகிறது இங்க. இதே நேரம் அரபு மொழியில எழுத்துக்கள், சொற்கள், வாக்கியங்கள் பந்தி எழுதுற போது இப்படித்தான் எழுதுவார்கள். இங்க இருந்தான் ஆரம்பிக்கிறது, இப்படியாக எழுதிவிட்டு இது முடிகிறது இங்கே இருக்கும். அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எங்கட முடிகிறது வலமிருந்து இடமாக, அங்க முடிகிறது, சாரி, எங்கட இடமிருந்து வலமாக, அங்க வலமிருந்து இடமாக முடியுது என்பதை கருத்துல கொள்ளுங்க. அப்ப எண்களை நாங்கள் கணிக்கிற போது வலமிருந்து இடமாக கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தவறு வந்துவிடும். இப்ப 32ஓட 3ஐ கூட்ட சொன்னா கண்டிப்பா 3ஐ இங்கதான் போட்டு கூட்டணும். அதாவது 32ஐயும் 3ஐயும் இப்படி எழுதி கூட்டினா தவறு வந்துவிடும். இதுல ஒன்று மில்லியன்டா அது 0 இருக்குங்கதான் கருத்து. அப்ப இதுல இந்த 0த்துக்கு பருமதி இருக்கு, மூன்றுக்கு முன்னுக்கு வர 0த்துக்கு பருமதி இல்லை. அப்ப ஒரு எண்ணுக்கு இலக்கத்துக்கு பிறகு 0 தான் பருமதி இருக்கு அதுக்கு. இது 3, இது 30. அப்ப பருமதி மாறுபடுகின்றது. இப்ப உங்களுக்கு எண், இலக்கம்,
அதாவது இலக்கங்களால் ஆக்கப்படுகின்ற எண், எழுத்துக்களால் ஆக்கப்படுகின்ற சொல், இடமிருந்து வலமாக சொற்களை எழுதுகிறோம், வலமிருந்து இடமிருந்து வலமாகத்தான் எண்களை எழுதுகின்றோம். ஆனா கணிப்பின் போது வலமிருந்து இடமாக கணித்து கூட்டுகின்றோம், கழிக்கின்றோம், பெருக்கின்றோம் என்பது தெரியும். இப்ப வகுத்தலை பார்ப்போம். வகுத்தலை பொறுத்தவரையில நாங்கள் இப்ப பாருங்க 324 இரண்டால வகுக்க வேண்டும் என்றால் நாங்கள் அது இடமிருந்து வலமாகத்தான் செய்கிறோம். மற்ற கூட்டல் 32 7 அதாவது வலமிருந்து இடமாக கூட்டினோம், கழித்தலும் இப்படித்தான் கழித்தோம், பெருக்கலும் இப்படித்தான் பெருக்கினோம். அதாவது வலமிருந்து இடமாக கூட்டலாக இருந்தால் என்ன, கழித்தலாக இருந்தா என்ன, பெருக்கலாக இருந்தா என்ன, வலமிருந்து இடமாகத்தான் நாங்கள் எல்லா கணிப்புகளையும் செய்தோம். இந்த வகுத்தல் ஒன்று இடமிருந்து வலமாக செய்கின்றோம். ஏனென்றால் இங்கே கொண்டு வருகின்றோம், தேவை ஏற்படுகின்ற போது கொண்டு வருகின்றோம். ஆனா இங்கே கொண்டு செல்ல வேண்டும். அப்ப இங்கே இருந்து இங்க கொண்டு வருகிறோம், தேவை இந்த கணிப்பு செய்ய தேவையில்லை, கொண்டு வருகிறோம், கடன் எடுக்கிறோம், கூட்டு என்றால் கூட்டிப்பட்டு கொண்டு செல்லுறோம், கொண்டு வர்றோம் அல்லது கொண்டு செல்றோம். அப்ப நாங்கள் இவை இப்படி செய்கின்றோம். ஆனா வகுத்தல்ல இங்க பாருங்க, இதுல 2 ஒரு முறை இருக்கின்றது. அப்ப முதல் நாங்கள் இடமிருந்து வலமாக பெரிய எண்ணில இருந்துதான், பெரிய பெருமானத்துல இருந்தால் ஆரம்பிக்கிறோம். அப்ப ஒன்று பிறகு 2 கிலோ போட்டு இதுல எத்தனை 6 இருக்கின்றது, சரி 6 போயிட்டது, பிறகு இந்த 4 இறக்கிறோம், 4ல 2. அப்ப நாங்க இந்த கணிப்பை செய்கிறது இப்படி. இதுல மீறி வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்க, 5 வந்தால் 5ல 4 போன 1 மீதி. அப்ப அந்த 1 மீதியை இங்கே எழுதுறோம். அதாவது தசம நில போடுறத பற்றி எல்லாம் பிற சொல்லித்தாரு. அப்ப 162 ஒரு மீதியும், 325 எத்தனை 2கள் இருக்கின்றது, 162 2களும் ஒரு மீதியும் இருக்கின்றதான் கருத்து. அந்த ஒரு மீதியையும் தசம எண்ணாக படிப்பது பற்றி நாங்கள் இங்க தசம எண் கற்றல் வருகின்றது, அந்த நேரம் சொல்லித்தாரு. இப்ப உங்களுக்கு இந்த எண் விளக்கத்தின் ஆரம்ப கருத்துக்கள் புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன். இது 15வது வினாவை வைத்து விளக்கம் தரப்படுகின்றது. இனி நாங்கள் 16வது கேள்விக்கு நுழைய போகின்றோம். இதில் 5 இலக்கங்கள் உள்ள 3 எண்கள் தந்திருக்கு. இன்னும் 3 எண்களையும் ஏறு வரிசைப்படுத்தி ஒழுங்குமுறையில் எழுதுக. அப்ப இங்க பாருங்க, இதே எழுத்துக்கள் எழுத சொல்லவில்லை, இலக்கத்துல தான் ஏறு வரிசைப்படுத்தணும். இந்த கேள்வியில எண்ணை எழுத்தில் எழுதுக என்று கேட்கப்பட்டது. அப்ப எண்ணை எழுத்தில் எழுத சொன்ன உடனே நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் இடமிருந்து வலமாக எழுதி பழகினபடியால் சொற்களை எழுதுகிற போது முதல் 1000 இடத்தை பார்த்தோம், 3000. அப்ப நாங்க இலக்கத்தில் எழுத இல்லை, அத சொற்கள் எழுதுறோம். 3000 இத்தனை சரியா, 3000 100க்கு ஒன்றும் இல்லை. இப்ப உங்களுக்கு எழுக்களை எழுதுற போது நான் சொன்னால் 10,000 ஆயிரங்களையும் இணைத்தெழுத பழகணும், 100களை தனி எழுதணும், 1களை 10களை இணைத்தெழுதணும். 3000 இங்கே எத்தனை 10 இருக்கின்றது, 6 10 இருக்கின்றது, 8 1 8 இருக்கின்றது. அப்ப 68. அப்ப தூணாவை எடுத்துட்டு தெட்டு என்று போடுவோம். அதான் 60ஐயும் 60ஐயும் 8ஐயும் சேர்த்து 68 என எழுதுகின்றோம். இப்படித்தான் எழுதணும். அதாவது 1களையும் 10களையும் இணைத்த ஒரு சொல்லாகவும் 100களை தனித்தும்
ஆயிரங்களையும் பத்தாயிரங்களையும் இணைத்த சொல்லாகவும் எழுதணும். இதில இன்னும் 100,000 வந்துட்டால் அதையும் இணைத்துத்தான் சொல்லணும். 132,347. அப்ப 300 என்பதை 300 என்று எழுதணும். 347 என்று எழுதக்கூடாது, 347. அப்ப அதை இணைக்கையிலும் அந்த 100களை தனியா 300, 200, 400 என்று எழுதுறோம். அப்ப 300 பிறகு 47. இப்ப உங்களுக்கு எண் விளக்கம் தெளிவாக இருக்கின்றது. இப்ப நாங்க இந்த 16வது வினாவில 5 இலக்க எண்கள் இருக்கின்றபடியால் நாங்கள் ஏறுவரிசை என்றால், அதாவது ஏறுவரிசை என்றால் சின்ன நிலையிலிருந்து பெரிது, அதாவது சிறிய நீங்க அதை விட பெரியது அங்காது, அதுக்கு மேலே அதை விட பெரியது, அதை விட பெரியது. அப்ப இங்க பெரியது வரும், ஆக பெரியது இங்க வரும். அப்ப இதுல 3 எண்கள் இருக்கிறபடியால் நாங்கள் ஏறுவரிசைப்படுத்திக்க, அதாவது எண்களை ஏறுவரிசைப்படுத்த முதல் பார்க்க வேண்டியது இது எத்தனை இலக்க எண். 5 இலக்க எண், 3 இலக்க எண் இல்லை, 5 இலக்க எண். இது 5 இலக்க எண், 5 இலக்க எண். 1கள், 10கள், 100கள், 1000கள், 10,000கள். அப்ப 5 இலக்கங்கள் இருக்கின்றது. இப்ப 3, 2, 1, 7, 6 என்ற 5 இலக்க எண்ணையும் தந்து 9, 9, 9, 9 என்ற 4 இலக்கத்தையும் தந்தால் எது பெரிதென்றால் நாங்க இலக்கத்தின் பெருமானத்தை கொண்டு கணிக்கிற இல்லை, அது 4 இலக்கமா 5 இலக்கமா என்றுதான் பார்க்கிறோம். இதை விட இது பெரிது. ஏன்? இது 5 இலக்கம், இது 4 இலக்கம். அப்பதை விட அது குறைவுதான். பெரிய இலக்கங்கள் இருக்கலாம் 9கள், ஆனால் அந்த எண்களின் எத்தனை இலக்கங்கள் இருக்கு என்று பார்த்துத்தான் நாங்க பெருமானத்தை கணிக்க வேணும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நீங்க பாருங்க, இதுல 5 இலக்கத்துல 2 இருக்கின்றது, இதுலயும் 2, இதுலயும் 2 இருக்கு. அப்ப 5லையுமே நாங்கள், அதாவது 10,000 இடத்தை கொண்டு பெருமானத்தை கணிக்க முடியவில்லை. இனி 1000 எடுத்து போனா 10,000, 1000 அதுவும் 24,000 இருக்கின்றது. அப்ப இப்ப நாங்கள் இதுல பெருமானத்தை ஏறுவரிசைப்படுத்திக்க இந்த 100க்குள்ள இருந்துதான் கணிக்க போறோம். அப்ப இந்த 100க்குள்ள ஏறுவரிசை என்றால் முதல் குறைந்த 100 தானே. குறைந்த 100 375, அடுத்தது 537, அடுத்தது 735. இப்ப நாங்கள் இதுக்கு முதல்ல 24,000, இதுக்கு முதல்ல 24,000, இதுக்கு முதல்ல 24,000 என்று எழுத போறோம். அப்ப நாங்க கணித்தது இங்க இந்த 3 எண்கள்ல தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்ததாக தசம எண்களையும் முழு எண்களையும் பற்றிய ஆரம்ப கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த எண் சட்டத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த அறிவை பெறுவது இலகுவாக. இப்ப இந்த எண் சட்டத்துல இருக்கிறதெல்லாம் முழு எண் என்று சொல்றது, முழு எண்கள். அப்ப பாதி காவாசி எண்களும் இருக்கா, அரைவாசி, காவாசி, பாதி, முக்காவாசி இருக்கு. அதுதான் தசம எண்கள். அது இங்க வரும். இந்த எண் சட்டத்துல இந்த எண்கள் எல்லாம் முழு எண்கள், இதுக்கு பின்னால வருவது எல்லாம் தசம எண்கள். இப்ப நாங்கள் எண் சட்டத்தை வைத்துக் கொண்டு இப்போ 1கள், இது 1கள், இது 10கள், இது 100கள், இது 1000கள் என்று பார்க்கிறோம். அப்ப எங்களுக்கு தெரியுது பலமிருந்து இடமாக எண்கள் 10 மடங்குகளாக பெருகுகின்றது. இதே நேரம் இடமிருந்து பலமாக 10 கூறுகளாக குறைகின்றது, 10 ஒன்றாக. இப்ப பாருங்க,
3 3 3 3 4 தாரு. இது ஒரே இலக்கம் தான். ஆனா இது இருக்கும் இடத்தை பொறுத்து அந்த பெருமானம் மாறுபடுது. இது நாங்க பிரித்து எழுதினால் 3000 300 30 3 பாருங்க. இந்த 3 ஆக 1 இடத்துல இருக்கிறபடியா 3, இது 10 இடத்துல இருக்கிறபடியா 30, இது 100 இடத்துல இருக்கிறபடியா 300, இது 1000 இடத்துல இருக்கிறபடியால் 3000 3333. ஒரே இலக்கம் இருக்கிற இடத்தை பொறுத்து இடப்பெருமானம் மாறப்படுகின்றது. இந்த இடப்பெருமான தொடர்பை பார்த்தால் எங்களுக்கு தெரியுது, இடமிருந்து பலமாக 10 1 மடங்காக குறையுது, 10 கூறுகளாக குறையுது. இங்க பாருங்க, இது 3000 10 பங்குதான் 300, 300 10 பங்குதான் 30, 30 10 பங்குதான் 3. அப்ப இதுக்கு பிறகு ஒரு சட்டம் இருக்க வேண்டுமாக இருந்தால் அது 1 10 மடங்காக இருக்கணும், அதுதான் தசம் 3. அப்போ 1களுக்கு பிறகு எண் சட்டத்துல நாங்கள் எண்களை குறிப்போமாக இருந்தால் இது 1 10 பிரித்து 10 1கள். அப்ப இந்த சட்டம் இப்படியே நீட்டுவமாயிருந்தால் இதுல வாரது 10 1கள், இந்த இடத்துல 10 1கள். அடுத்தது 100 1கள், 1ல தான் பிரிக்கப்படுது. இந்த 10 1ல 10 பங்கு 100 1. அடுத்தது 1000 1கள். அப்ப இங்க இருந்து 10 மடங்காக பெருகுது, இங்க இருந்து 10 கூறாக குறையுது. அப்ப தசம எண் என்பது எண் சட்டத்துல நாங்கள் படித்தால், அதாவது ஒரு எல்லைக்கு அங்கால தசம எண், முழு எண்களுக்கு பிறகு தசம எண், 10க்கு மேலே 1 என்றால் தசம் 1. இப்ப நாங்க அதை படிக்க ஒரு பொருளை 10 பிரிப்போம், சமபாகமாக 10 பிரித்து போட்டு 1 நிலத்தி 10 1 நிலத்திவிட்டோம். அடுத்த நிலத்தினால் 10 2 நிலத்தி விட்டோம். அடுத்த நிலத்தினால் 10 3. இப்படியாக எல்லாவற்றையும் நிலத்தி கொண்டு போனால் 10 9 வரையில போகுது. அப்புறம் அடுத்த நிலத்தி விட்டால் 10 மேல் 10, அப்ப அது 1, அது 1 என்பதை புரிந்து கொள்ளுங்க. 10 மேல் 10 என்றால் அது 1 என்ற ஆரம்ப கருத்தை புரிந்து கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்புகள்ல இன்னும் இந்த எண் விளக்கம் பற்றி கற்கலாம்.